அன்புள்ள பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பரிசுத்தம் என்ற திறவுகோலை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் ஒவ்வொரு மக்களுக்காக, அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவருடைய உள்ளம் இன்னும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தகப்பன் இந்த பூமியில ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சிந்தும் பொழுது, ஒவ்வொரு துளியும் இந்த பூமியில விழும்போது அவர் எவ்வளவோ பாடுபட்டார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு துளியும் அவர் சரீரத்தை விட்டு வெளியாகி இந்த பூமியில விழும் ஒவ்வொரு துளியும் அவர் படாத பாடுபட்டார். பிரியமானவர்களே, அவருடைய வேதனை சொல்லி முடியாதது. பிரியமானவர்களே, அவர் ஒருவரே அந்த வேதனையை அவர் சகித்தார். அவர் அந்த வேதனையை, கொடிய வேதனையை சகிக்கும் பொழுது அவரோடு கூட நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. பிரியமானவர், அவர் தனியாக, அவர் ஒருவரே அந்த வேதனையை சகித்தார். அதே போல அந்த கடைசி காலத்திலும் நம்மளுடைய ஆண்டவருக்காக நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சிந்தின, இந்த பூமியில சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அன்று ஆபேலின் ரத்தம் எப்படி கூப்பிட்டதோ அதே போல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. என்னவென்று கூப்பிடுகிறது? பாவ பாரத்தை சுமக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டு கதறி கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய ரத்தம். ஆம் பிரியமானவர்களே, பாவமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற யாவையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தையும் துவைக்கிறவும் முடிவிக்கிறோமாகி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வாருங்கள். பிரியமானவர்களே, அவர் ஒரு நாள் உங்களுக்கு பாரமா இருக்கவே மாட்டார். இந்த பூமியில ஒருவருக்கும் கூட ஆண்டவரோட ரத்தம் நோக்கி கூப்பிட்டும் கூட ஒருவருக்கும் ஆண்டவரை தேடி வர மனமில்லாமல் இருக்கிறார்கள். எல்லாருடைய இருதயம் கடினமான இருதயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே சாத்தான் சிற்றின்பம் என்ற விதையை விதைத்து, அந்த விதை முளைத்து, அது காய் காத்து, அது பூ பூத்து, அது பொழுது கனியாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அந்த கனியை புசிப்பதற்காக இன்று ஒவ்வொரு ஜனங்களும் திரள் தரலாய் அந்த கனியை புசிப்பதற்காக தேடி ஓடி அலைந்து திரிகிறார்கள். அன்று எப்படி ஏவாள் ஆதாமும் அந்த கனி புசிப்புக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த கனியை புசித்தார்களோ, அதே போல இந்த நாளிலும் கூட சாத்தான் இந்த பூமியில விதைத்திருக்கிற அந்த சிற்றின்ப கனியை புசிப்பதற்காக எல்லாரும் தேடி அலைகிறார்கள். அதனாலதான் ஆண்டவருடைய கூக்குரலுடைய சத்தத்தை, ரத்தத்தின் சத்தத்தை கேட்டும் கூட இன்றும் ஒருவருக்கும் மனம் திறந்த மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமானவர்களே, ஏசப்பா இந்த பூமியில பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக வந்தார். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் பரிசுத்தம் என்ற திறவுகோலை கொடுக்க இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு மகிமேல்குள் ஒரு இருளும், ஒரு கசப்பும், ஒரு கண்ணீரும், ஒரு பாடும் இல்லாத மகிமைக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த, எவ்வளவு ஒரு பேரின்பத்துக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து எவ்வளவோ சந்தோஷமாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து இருளில விழுந்தார்கள். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். பரிசுத்தத்தை இழந்து பாவத்துல விழுந்தார்கள். சந்தோஷத்தை இழந்து துக்கத்துல விழுந்தார்கள். இருள விழுந்து படாத பாடுபட்டார்கள். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டம் அதாவது பரலோகம் போல இருந்தது. அந்த பரிசுத்தத்தை இழந்து, அந்த பரலோகத்தை அவர்கள் இழந்து, ஏசப்பாவோடு கூட வாழ முடியாத அந்த ஒரு வாழ்க்கை இழந்து பாவத்துல விழுந்து, சாத்தான் கரத்துல விழுந்து, நரகத்துல விழுந்தது போல இந்த பூமியில விழுந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆதாம்
எவ்வளவோ பாடுபட்டார். மறுபடியும் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மறுபடியும் அந்த பரலோக ராஜ்யத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மறுபடியும் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வதற்காக எத்தனையோ முறை தன்னைத்தானே கொண்டு எவ்வளவோ ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடியும் எவ்வளவு முயற்சித்தும் அவர்களால அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் கடைசி வரையும் சாகும் வரையும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் துடித்து வேதனைப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அவர் கதறி அழுந்தார். இந்த இருளிலே நான் வந்து விழுந்து விட்டேனே, இந்த இருளிலே நான் வந்து விழுந்தனால என் ஆண்டவர் முகத்தை என்னால காண முடியவில்லையே. அன்று ஏதேன் தோட்டத்துல நான் கண்ட அந்த மகிழ்ச்சி இப்பொழுது எனக்கு இல்லையே. அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த சந்தோஷம், அந்த வெளிச்சம் இப்பொழுது இல்லையே. என் வாழ்க்கை இருளாக மாறிவிட்டது என்று எவ்வளவு வேதனைப்பட்டார். இந்த உலகத்தில் எனக்கு வாழ இஷ்டமில்லை, ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று சொல்லி எத்தனையோ முறை அவர் மரித்தார். ஆனாலும் ஆண்டவர் இறக்கப்பட்டு மறுபடியும் அவர்களை உயிரோடு எழுப்பி, ஆனால் ஆண்டவர் சொன்னதே. பிரியமானவர்களே, 5500 வருடம் ஆகும் பொழுது ஏசப்பா இந்த பூமிக்கு வருவார். நீர் எப்படி இந்த உலகத்துல ஜீவ கனியை நீர் மறுபடியும் சாப்பிட முடியாமல் இழந்து போனீர், அந்த ஜீவ கனிக்கு பதிலாக என் சரீரத்தை நான் கொடுக்க வருவேன். ஜீவ தண்ணீரை நீ இழந்து போனதுக்கு பதிலாக என் ரத்தத்தை நான் கொடுக்க வருவேன். நீர் எப்படி இந்த இருளிலே கடக்கிறாயோ, அந்த இருளில் இந்த உலகத்துல நான் மரித்து கல்லறைக்குள் இருக்கும்போது அந்த இருள் என்னையும் சூழ்ந்து கொள்ளும், அதை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீர் எதையெல்லாம் இழந்தீரோ, எவ்வளவோ பாடுபட்டீரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டீரோ, எல்லாவற்றையும் நான் இந்த பூமிக்கு வந்து சுமப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டார். பிரியமானவர்களே, ஆதாம் முதல் இந்த பூமியில ஏசப்பா ரத்தம் சிந்தும் வரைக்கும் ஒருவருக்கும் மன்னிப்பு இல்லாதனால அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். பிரியமானவர்களே, கல்லு எரியுண்டு பட எவ்வளவோ விதமான சாவுகள், எவ்வளவோ வேதனைப்பட்டார்கள். காரணம், ஆண்டவர் இன்னும் ரத்தம் சிந்தாதனால. ஆனால் அந்த எல்லா கொடிய வேதனையும் பிறந்த இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி பிறக்க போகிற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளுக்காக, நரகத்துல இருக்கிற ஒவ்வொரு வேதனையும், ஆதாம் ஏவாள் பட்ட ஒவ்வொரு வேதனையும், எல்லா கொடிய வேதனையும் தன்னுடைய சரீரத்துல, தன்னுடைய ஜீவனிலே அவர் ஏற்றுக்கொண்டு, தன் வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எவ்வளவோ பாடுபட்டார். பிரியமானவர்களே, அந்த பாடுகளை சொல்லி முடியாது, யாராலும் அதை சகிக்க முடியாது, யாராலும் அதை உணரவும் முடியாது. அவ்வளவு மகா கொடிய வேதனை. பிரியமானவர்களே, அவர் ஒருவரே சகித்தார். ஆண்டவரால் அந்த வேதனையை தாங்க முடியல, ஆண்டவரால் அந்த வேதனையை சகிக்க முடியல. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் எப்படியாவது இழந்து போன அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த பரிசுத்தத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆனால் அந்த பரிசுத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், நம்மளுடைய தலையின் மேல இருக்கிறது. ஆனால் அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஏசப்பா வரும் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காத்து பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த திறவுகோல் என்றால் என்ன? ஏசப்பா தான் பரிசுத்தம். எப்படி ஒரு வீட்டுக்குள், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள் நுழைவதற்கு நம்மளுக்கு திறவுக்குள் தேவைப்படுகிறது, அந்த திறவுக்குள் இல்லாமல் நம்ம அந்த வீட்டுக்குள் நுழைய முடியாது. அதே போலத்தான் பரிசுத்தம் என்ற அந்த திறவுக்குள் நம்மளுக்கு வாழ்க்கையில இல்லை என்றால் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையவே முடியாது. பிரியமானவர்களே, எப்படி ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறப்பட்ட பிறகு மறுபடியும் அதுக்குள்ள நுழைவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் கடைசி பரியந்தும் அவர்களால் நுழைய முடியவில்லை. அதுக்குள்ள மறுபடியும் நுழைவதற்காக ஏசப்பா அந்த பூமியில நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி, சரீரத்தை சிந்தி, மரித்து மறுபடியும் அந்த திறவுகோல், பரிசுத்தம் என்ற திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தம் என்ற திறவுகோலை இந்த நாளிலே நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த நாளில் இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைந்து அந்த இழந்து போன நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் யோவான் 14:6 வாசித்து பாருங்கள், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் தேவனிடத்துல வரான் என்று. என்னையன்றி ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்தான் பரிசுத்த என்ற திறவுகோல். அவள் நம்ம வாழ்க்கையில வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வேண்டும். பிரியமானவர்களே, யூதாசை போல நம் ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை ஒரு பணத்துக்கோ புகழுக்கோ சிற்றின்பத்துக்கோ ஒரு நாளும் வித்திடக்கூடாது. இன்று எல்லாரும் அப்படிதான் இருக்கிறார்கள்.
ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை, விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தை எல்லாரும் பணத்துக்கும் புகழத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் வித்து விடுகிறார்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சும்மா ஒன்றும் வந்து வேதனைப்படல. அவருடைய வேதனை மகா கொடியது, சொல்லி முடியாதது பிரியமானவர்களே. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறோம், அது நல்லது. ஆனால் எதற்காக ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், எதற்காக மரித்தார்? இந்த பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான். நாம் தியானிப்பது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தத்தை பெற்று பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் நாம் தியானிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் யாரும் இதை உணர்வதில்லை. யாரும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மனம் வருவதில்லை. கசப்பா இருக்கிறது எல்லாருக்கும். இந்த உலகத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வரல பிரியமானவர்களே. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய ஜனங்களுக்காக எந்த நேரத்துல எந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைத்து விட்டார். நீங்கள் ஜெபித்தாலும் உபவாசம் இருந்தாலும் கெஞ்சி புலம்பினாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அவர் எழுதினதே அந்தந்த நேரத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கட்டாயம் வரும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் அந்த காலத்துல அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது கொடுப்பதற்காக அவர் வரல. கொடுத்ததை மறுபடியும் கொடுப்பதற்காக அவர் வரல பிரியமானவர்களே. இழந்து போனதை கொடுக்க தான் வந்தார். எதை இழந்து போனார்கள்? பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். ஏசப்பாவை இழந்து போனார். அதை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்று யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு இந்த பரிசுத்தம் என்ற திறவுகோலை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய மகிமையினால் நிரப்புவார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார் பிரியமானவர்களே. அப்பொழுது பரிசுத்தம் என்ற திறவுகோலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவேல் 2:28 வாசித்து பார்த்தீர்களானால், கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பிரியமானவர். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாளிலே பிரியமானவர்களே. ஆனால் ஒருவரும் அதை பெறாமல் ஆவியானவரை துக்கப்படுத்தி அவருடைய ரத்தத்தை காலால் மிதித்து நசுக்கி அவரை தூக்கி உதறி போட்டு விட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ இந்த நாளிலே உணர்ந்து இந்த பரிசுத்தம் என்ற திறவுகோலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதோ ஆண்டவருடைய வேதனையின் குரல் பிரியமானவர்களே. ஆண்டவர் கேட்கிறார், எங்கே நீதிமான், எங்கே பரிசுத்தவான் என்று வேதனையோடு இருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, சாத்தான் சாக்கு மூட்டையை போல நிறைய குட்டி சாத்தான்களை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்த ஜீவம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த குட்டி சாத்தானை கொடுத்து போய்விடுவான் பிரியமானவர்களே. கொடுத்தவுடன் இந்த உலகத்துல அப்பொழுதே உபத்திரம் உண்டாகும். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிற பிரியமானவர்களே, நாட்களை எண்ணத்தக்க அளவுக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நம்புறவர்களுக்கு மட்டும் தான் பரலோகம், நம்புறவர்கள் மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்புறவர்கள் மட்டும் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரியமானவர்கள். அவர்களை தான் ஆண்டவர் மகிமை அடை செய்வார். அவர்கள் மட்டும் தான் ரகசிய வரிகளை போக முடியும். ஆகல் எச்சரிக்கையா இருங்கள் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல இப்பொழுது அடையாளங்கள் தான் தோன்றி கொண்டிருக்கிறது. சூரியன்ல அடையாளங்கள், சந்திரன்ல அடையாளங்கள், சமுத்திரத்துல அடையாளங்கள், இந்த பூமியில அடையாளங்கள், எல்லாம் அடையாளங்களாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த அடையாளம் முடிந்தவுடன் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருவார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:37 வாசித்து பார்த்தீர்களானால், நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அதே போலதான் இருக்கும் பிரியமானவர்களே. கொஞ்சம் பேர் தான் நோவா காலத்துல அந்த பேழைக்குள் 8 பேர் தான் நுழைந்தார்கள். அதே போலத்தான் இந்த மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் கொஞ்சம் பேர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக் கொள்ள முடியும், ரகசிய வரிகளை போக முடியும். அதுல ஒருவர் நீங்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளிலே பரிசுத்தம் என்ற திறவுகோலை கொடுப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார். இது பண்டிகை கொண்டாடுகிற காலம் அல்ல. இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமா வாழ்கிற ஒரு காலம் அல்ல. இது சுகபோகமாய் வாழக்கூடிய ஒரு காலம் அல்ல பிரியமானவர்களே. ஏசப்பாவோடு இணைந்து பரிசுத்தம் ஜீவியம் ஜீவிக்கக்கூடிய ஒரு காலம் பிரியமானவர்களே. ஏனோ தானோன்னு வாழக்கூடாது, விளையாட்டு போல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்தத்திலேயோ பாவத்திலே விளையாடவே கூடாது பிரியமானவர்களே. இந்த பூமியை நோக்கி ஒரு புசல் காற்று நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அது இந்த பூமியை தொட போகுது.
உபத்திரம் வரும் முன் கர்த்தர் அவருடைய ஜனங்களை ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்ட பின்பு அந்த காற்று இந்த பூமியில அடிக்கும். அப்பொழுது இந்த பூமியில கைவிடப்பட்டவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் அடிக்கும் பொழுது எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள், தாறுமாறாய் ஓடுவார்கள், அங்கும் இங்கும் அலைந்து திரிவார்கள். பிரியமானவர்களே, எல்லாருடைய இறுதியும் கரைந்து போகும். சாவை தேடியும் சாவு இல்லாமல் அலைந்து திரிவார்கள். காடுகள் இருந்தும் வேற்று திசையிலிருந்து கெட்ட ஜந்துக்களும் கெட்ட ஆவிகளும் கெட்ட கிரிகளும் ஜனங்கள் இருக்கும் பகுதியை வந்து தாக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கொடிய நாள் வந்து கொண்டிருக்கிறது. இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் வரட்டும் என்று சொல்கிறவர்களுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாளை காண வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாளை சகிக்கிறவனுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கொடிய வேதனை நாள், பிரியமானவர்களே, சங்காரத்தின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நமக்காக கொடுத்தது எல்லாம் இலவசம். அவருக்கு கொடுத்த ரத்தம், அவர் கொடுத்த ரட்சிப்பு எல்லாம் இலவசம். ஆனால் அவர் சிந்தின பரிசுத்தம் இலவசம் இல்ல. பிரியமானவர்களே, பாவம், உலகம் பாவம் முழுவதும் மூழ்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அது முழுமையடையும் போது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவார். இடுப்பளவு இருந்த பரிசுத்தம் காலளவு போய்விட்டது. பாவமோ கண்கள் அளவு வந்துவிட்டது. பிரியமானவர்களே, ஆகையால் மனம் திரிந்து இந்த நாளிலே பரிசுத்தம் என்ற திறவுகோலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சிந்தன ரத்தத்துக்கு நம் விலைக்கிரயம் கொடுத்தே ஆக வேண்டும். இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அதுதான் பரிசுத்தம் என்று ஜீவியம். பிரியமானவர்களே, பாதுகாப்பற்ற காலம், பிசாசினால் வஞ்சிக்கக்கூடிய காலம் வருகிறது. பிரியமானவர்களே, ஆகையால் இனி ஆண்டவர் ஒரு நாள் மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராய் இந்த உலகத்துக்கு வரமாட்டார். அவர் ராஜாத்தி ராஜனாய், சர்வ வல்லமை புரிந்த தேவனாய், பாசமிக்க தன்னுடைய ஜனங்களை அழைக்க வருகிறார். பிரியமானவர்களே, கடைசி நேரமாயிற்று. நமக்கு தேவையானது பரிசுத்தம் என்ற திறவுகோல். அன்று எல்லாரும் மறுதளித்தது போல இன்று மறுதளிப்பது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் மறுதளிக்காமல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் ஆரம்பத்துல உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். ஆனால் முடிவில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆனா பாவமோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா முடிவிலே அது எட்டிய போல கசப்பா இருக்கும். நரகத்துல கொண்டு போய் விட்டுரும். அக்கினியில தூக்கி எரிந்து விடும். பிரியமானவர்களே, வெளிச்சத்திலிருந்து இருளுக்கும், சந்தோஷத்திலிருந்து துக்கத்துக்கும், மகிமையிலிருந்து மகிமையற்ற உலகத்துக்கும், சந்தோஷத்திலிருந்து துக்கத்துக்கும், உயர்வான இடத்திலிருந்து தாழ்வான இடத்துக்கு உங்களை தள்ளிவிடும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மரிக்கும் பொழுது அவனுடைய உறவினர்கள்லாம் அவனுக்காக கதறி அழுவார்கள். அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் அவனுக்காக கதறி அழுவார்கள். அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்துல மரித்து கொண்டிருக்கிறதை கண்டு ஆண்டவர் அழுந்து கொண்டிருக்கிறார், கதறி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பசியா இருக்கிறவர்கள் எல்லாரும் யாராவது எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்களா என்று தேடி அலைந்து திரிகிறார்கள். பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவர்களும் யாராவது எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடி அலைகிறார்கள். ஆனால் இன்று வரை யாராவது பாவம் செய்தவர்கள் எனக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று என்றைக்காவது அழுந்து கதறி திரிந்திருக்கிறார்களா? பிரியமானவர்களே, ஏசப்பா இல்லாதவர்கள், ஏசப்பாவை இழந்து போனவர்கள், எனக்கு மறுபடியும் எனக்கு ஏசப்பா வேணும், என் வாழ்க்கையின் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று என்றைக்காவது அழுந்திருக்கிறார்களா? பிரியமானவர்களே, ஒருவரும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை மறந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிற்றின்பத்துல மூழ்கி மிதங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அன்று ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டது போல, நான் முன்னே சொன்னது போல, ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கதறினது போல ஏசப்பாவோட ரத்தம் கதறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவரு இந்த உலகத்துல பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். எல்லாரையும் அவரு அவ்வளவு நேசித்தார். அதனால தான் இன்று வரையும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றோ அவருடைய தலையில் முள்முடிக்கு பதிலாக கிரீடம் சூட்டப்பட்டாயிற்று. கிரீடம் சூட்டப்பட்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த பூமியில ஒரு ராஜா அவனுடைய தலையில ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட பிறகு எப்படி கம்பீரமாய் மாறுவானோ அதே போலத்தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையில முள்முடிக்கு பதிலாக கிரீடம் சூட்டப்பட்டு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் இந்த பூமிக்கு வர.
இதுவரையும் தாமத பண்ணவர் இனியும் அவர் தாமத பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. இது இனி வரும் காலம் கொடிய காலம் பிரியமானவர்களே. இனி வரும் காலம் வேதனையின் காலம் பிரியமானவர்களே. இனி வரும் காலம் பாதுகாப்பற்ற காலம். இனி வரும் காலம் ஆபத்து நிறைந்த காலம். இனி வரும் காலம் சத்துருவால் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த நாளிலே மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே. பரிசுத்தம் என்ற திறவுகோலை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பாவுடைய துக்கம் ஆறாத கொடிய துக்கமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய புண் ஆறாத கொடிய வேதனையா இருக்கிறது பிரியமானவர்களே. அவரை ஆற்ற, அவரை தேற்ற, அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே. அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் இல்லையே பிரியமானவர்களே. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ ஆண்டவரை தேற்றுங்கள். எப்படி? நமக்காக ஆண்டவர் படாத பாடு பெற்று ரத்தத்தை சிந்தி பரிசுத்தம் என்ற அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோலை நீங்கள் பெற்று பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்து அந்த பரிசுத்தத்தை காத்து நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் தேற்றப்படுவார், அவர் ஆறுதல் அடைவார், அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும் பிரியமானவர்களே. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவர்களும் ஏசப்பா கிட்ட ஆறுதலும் தேடி அன்பை தேடி எல்லாவற்றையும் தேடி போகிறார்கள். ஆனால் ஏசப்பாவுக்காக ஆறுதல் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? அவர் கண்ணீரை துடைக்க, அவர் துக்கத்தை ஆற்ற. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்களாவது அவரை தேற்ற ஆற்ற தன்னை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. ஆதாம் ஏவாளும் எழுந்து போன பிறகு அது பெற்றுக்கொள்வதற்கு கடைசி வரையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது போல நாமும் ஆண்டவர் ரகசியில வந்து அவருடைய ஜனங்களை கூட்டிட்டு போன பிறகு, இந்த பூமியில கைவிடப்பட்ட பிறகு, நரகத்துல போன பிறகு, இருளில விழுந்த பிறகு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், எனக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் என்று, பரிசுத்த வேண்டும், எனக்கு ஏசப்பா வேண்டும் என்று எவ்வளவு தான் நீங்கள் கதறி அழுந்தாலும் மறுபடியும் அது கொடுப்பதற்காக ஆண்டவர் மாசற்ற ஆட்டுக்குட்டியானவரை இந்த உலகத்துக்கு வரமாட்டார் பிரியமானவர்களே. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், பரிசுத்தம் அடையுங்கள் என்று. இன்றோ நாளையோ இருக்கிறது ஆண்டவருடைய வருகை. அதை விசுவாசித்து பரிசுத்தம் அடைந்து ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவர் வரலாம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவரே. இழந்து போன பிறகு அழுந்து பிரயோஜனம் இல்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிசுத்தம் என்று திறவுகோலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், மறுதளிக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கூட உங்களுக்காக நான் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, உமக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூடிய பரிசுத்தம் என்ற திறவுகோலை பெற்று பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீர் பேசியிருக்கிறீர் ஏசப்பா. இதை கேட்ட உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்ட பிசாசினுடைய பிடியிலிருந்து இருந்தாலும் சரி, பிசாசினுடைய கிரிகளை சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, பாவத்திலேயோ சாபத்திலேயோ ஆண்டவரே எல்லா பிசாசினுடைய அந்தகார கிரிகளை சிக்கி இருந்தாலும் சரி, நோயிலிருந்தும் எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து இப்பொழுதே உம்முடைய பரிசுத்தம் என்ற திறவுகோலை அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய மகிமையினால் நீர் நிரப்பும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிரு ஒருவரும் நரகத்துக்கும் இந்த பூமியில கைவிடாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய கரத்தில் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து செல்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கு எல்லாம் துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென்.